தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பாணியில் களமிறங்கிய விஜய். திமுக அதிமுக பாணியில் களமிறங்கிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தளபதி விஜய் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். திமுக அதிமுக பாணியில் களமிறங்கியுள்ளார். அதாவது தேர்தலின் பொழுது திமுக அதிமுக முன்கூட்டியே தேர்தலுக்கு முன்பாகவே வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவர் என்று பொறுப்புகள் வழங்கப்படும். ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவர் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார். அதே போன்று தளபதி விஜய் அவர்களும் முடிவெடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முகவர் ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை முன்கூட்டியே நியமித்து அந்த பட்டியலை வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். விஜய் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் களமிறங்குகிறார். அதற்கு முன்கூட்டியே தயாராகி வருகிறார். ஆகவே திமுக அதிமுக பாணியில் வாக்குச்சாவடி பொறுப்பாளரை நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனால் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்கள் சுறுசுறுப்படைந்துள்ளனர்.